வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும்? அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் என்றால் என்ன, TNEA நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் என்னென்னலாம் கரெக்டாக பண்ணணும், நூக் அண்ட் கார்னர், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப குறைவான ரொம்ப லோ கட் ஆஃபாக இருந்தாலும் ஒரு சூப்பரான காலேஜில் நீங்கள் போய் சேர்றதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்பவே முக்கியமான ஒரு செக்டார் இந்த TNEA கவுன்சிலிங்கில். ஸோ அதனால இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணலான்னு தெளிவாக பார்த்துடலாம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து போகிறேன். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு வேற எதுவுமே தெரிய தேவையில்ல. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து கரெக்டான ஆர்டரை கரெக்டான காலேஜஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நமக்கு வந்து TNEA ரேங்க் லிஸ்ட்ங்கிறது ஜூன் 27 வெளியாகுது. ரேங்க் லிஸ்ட் வர்ற அன்னைக்கே நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள்லாம் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு 3 ரவுண்டாக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. 1வது ரவுண்டில் என்னென்னலாம் நடக்குதோ அதே போல தான் 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இந்த வருடம் எத்தனை ரவுண்டாக நடத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே ரவுண்டாக கூட நடத்தலாம், 2 ரவுண்டாக கூட நடத்தலாம், ஏன் 3 ரவுண்டு இருக்கிறது 4 ரவுண்டாக கூட மாறலாம். அது நமக்கு தெரியாது. அது ஜூன் 27 தான் தெரியும். கவர்மெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போ என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்க கண்ணு முன்னாடியே நான் வந்து வச்சு காமிக்க போறேன் எப்படி நடக்கும்னு. ஆன்லைன்ல நடக்கிறத இப்போ டைரக்டா நீங்க கண்ணு முன்னாடியே பார்க்க போறீங்க. அதாவதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஒரு 15 சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இப்போ நான் வந்து இதுல வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு டெமோ. இதே மாதிரி நீங்க வைக்கணும்லாம் கிடையாது. இதே மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் பிடிச்சிட்டு இருக்கும். அதாவது ஒரு காலேஜ், ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிரைவேட் காலேஜ் தான் பிடிக்கும். இந்த மாதிரி அது நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு 15 சாய்ஸை உங்க கண்ணு முன்னாடி இப்போ நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த 15 சாய்ஸ், அதாவது இதுல நீங்க வெறும் மெக்கானிக்கல் தான் வேணும்னா மெக்கானிக்கலாக வச்சுக்கலாம், ட்ரிபிள் இ தான் வேணும்னா ட்ரிபிளையும் வச்சுக்கலாம், சிவில் வேணும்னா சிவில் வச்சுக்கலாம், ஏஐடிஎஸ் வேணும்னா ஏஐடிஎஸ் வச்சுக்கலாம், சிஎஸ்சி வேணும்னா சிஎஸ்சியாக வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு டெமோ உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்ல, அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சாய்ஸை கண்ணு முன்னாடி இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் 15 சாய்ஸ் 15 தான் வைக்கணுமா சார்ன்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இப்போ நான் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த 15 சாய்ஸு, இதே மாதிரி நீங்கள் 500 சாய்ஸ் கூட வச்சுக்கலாம். 500 சாய்ஸ் வச்சுக்கலாம், 1000 சாய்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு ஒத்த ரூபா உங்கள்கிட்ட பணம் கேட்கவே மாட்டாங்க TNEA கவுன்சிலிங்கில். நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் வச்சுக்கலாம். அதனால பணம் கட்டி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்லாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி சார் இந்த சாய்ஸ் எல்லாம் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் TNEA கவுன்சிலிங்கில் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போய் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தேதி வந்தோன்னா அதே டேட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்லாம் வரும். அப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னே லைவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இது ஒரு டெமோ. இப்போ நம்ம இந்த டெமோவில் இப்போ இந்த 15 சாய்ஸ் நான் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆசையோடு தான் நான் ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வச்சிருக்கேன். 15 சாய்ஸ். இது மாதிரி நான் 50 வச்சுக்கலாம், 100 கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இந்த 15ல் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த 15 சாய்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரங்கள்லாம் எப்படி சார், அதிகமான நேரம் கொடுப்பாங்களா, எவ்வளோ நேரம் நமக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு எல்லா ரவுண்ட்லையுமே 3 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 3 நாள்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 55 மணி நேரம். நைட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், காலையில் பண்ணிக்கலாம், எப்போ வேணா பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணி, அதுக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணி, அதாவது 3வது நாள் ஈவினிங் 5 மணியோட உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆயிடும். அதாவது ஒரு 55 மணி நேரம் வச்சுக்கோங்க. நைட்டு வச்சுக்கலாம், காலையில் வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சாய்ஸஸை 100 சாய்ஸ் வைக்கலாம், 150 சாய்ஸ் வைக்கலாம், 7.5 ரிசர்வேஷன்லாம் எக்கச்சக்கமான சாய்ஸ், ஒரு 300 சாய்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம வச்சு காமிக்கிறோம். இந்த 15ல் எனக்கு இப்போ நான் வச்சுட்டேன். 3 நாள் டைம் கொடுத்தாங்க, நான் சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ணிட்டேன். எப்படி வச்சுருப்பேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுருப்பேன், எனக்கு பிடிக்காத வைக்கவே மாட்டேன். இதில் எது எனக்கு கிடைக்காதுன்னு தோணுதோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு வைப்பேன். இப்போ எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் கிடைக்காது. என்னோட கட் ஆஃப் ஒரு மினிமம் 180 இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய ஆசை விட்டு போகல, எப்படியாவது அங்கே கிடைச்சிட வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் வைப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி ஆர்டரை நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு காலேஜில் ஒரு சீட் அலாட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க.
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 சாய்ஸில் எனக்கு பிஎஸ்டி காலேஜில் இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ சிஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஎஸ்டி, அப்புறம் கோயம்புத்தூர் சிஐடி, அதுக்கப்புறம் தியாகராஜர், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வச்சிருக்கேன். இதில் எனக்கு வந்து இந்த 8வது சாய்ஸ் பிஎஸ்டி காலேஜில் இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. இந்த 15ல் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இதை நிறைய பேர் பண்ணாமல் போயிடுவாங்க. சீட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பிஎஸ்டி. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 6 ஆப்ஷன் காமிக்கும். 6 ஆப்ஷனை பார்த்து நீங்கள் யாரும் குழம்ப தேவையில்ல. ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு, டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, டிக்ளைன் அண்ட் குவிட், ஏன்னா அப்வோர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இவ்வளோ ஆப்ஷனை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை என்ன? அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. அக்செப்ட் அண்ட் ஜாயினையும் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்ற இது நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ வந்து எனக்கு என்ன வச்சுருந்தேன்? 15 சாய்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு 8வது சாய்ஸ் பிஎஸ்சி காலேஜில் இசிஇ கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸு எனக்கு கிடைக்கும் தானே ஆர்டராக வச்சேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? எனக்கு 8வது கிடைச்சிச்சு. நான் தயவு செய்து இதில் படிச்சுக்க விரும்புகிறேன். அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிற ஆப்ஷனை இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணுறது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதாவது 2 நாள்னா ஒரு 31 மணி நேரம். 31 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம். அதில் நம்ம 2 ஆப்ஷனை தான் கவனமாக புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதே பிஎஸ்டி காலேஜில் இசிஇ மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு இந்த காலேஜே போதும்பா, இந்த கோர்ஸே போதும், நான் இங்கேயே போய் படிச்சுக்கிறேன்னு அர்த்தம் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். எனக்கு இப்போ இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கஷ்டப்பட்டு வச்சேன் சார், நான் ஃபஸ்ட்டு ஆர்டரில் கரெக்டாக வச்சேன் சார், எனக்கு ஆனால் கிடைக்காம போச்சு சார், இந்த காலேஜை நான் வச்சுக்கிறேன், இது எனக்கு ஓகே. ஆனால் இதுக்கு மேலே உள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7 சிஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என்ல கிடைச்சா கூட கொஞ்சம் பார்த்து கொடுங்களே சார். ஏன்னா வேற யாருக்கோ சீட்டு கிடைச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ நம்ம இப்போ 8வது எனக்கு கிடைச்சது வேணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுக்கு மேலே இருந்ததில் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்குவா. 2 நாள் டைம், 31 மணி நேரம் டைம். அந்த டைம்லாம் இந்த வருஷம் வரையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் போன வருஷம் நடந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து உதாரணமாக இதுக்கு அடுத்த ப்ராசஸும் கொடுத்து சொல்கிறேன். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது யாருக்கெல்லாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஏன்னா அவங்க காலேஜில் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். சில பேர் சார் எனக்கு இந்த காலேஜ் வேணும், இந்த 8வது கிடைச்சதே எனக்கு ஓகே, இருந்தாலும் மேலே உள்ள 7 வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வெறும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு எங்கெங்கே யார் யார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க எங்கே போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க எங்கே போகணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் முக்கியமான பார்ட். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயே கவனிக்க வேண்டிய விஷயங்க. சீட்டெல்லாம் கிடைச்சிருச்சு, 8வது கிடைச்சிருச்சு, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க சில பேர், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க சில பேர். இப்போ 5 நாள் அதாவது ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. காலேஜில் போய் நீங்கள் கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சின்னு சொல்லி 5 நாளில் நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சில பேர் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். யார் சார் காலேஜுக்கு போகணும், யார் சார் டிஎஃப்சிக்கு போகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சேர்ந்துட்டு போகணும். சரி, ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த 5 நாள் டைமுங்க. 5 நாளில் எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். திங்கக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், புதன்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். அது எந்த நாளில் வரப்போகுதுங்கிறது இந்த வருஷம் தேதி கொடுக்கும் போது தான் நமக்கு தெரியும். இந்த 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவன் காலேஜுக்கு போயிடுவோம், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். போகாமல் போனீங்கன்னு வச்சுங்க, உங்கள் சீட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். சீட்டை வாங்கினா அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போகணும். அந்த அலாட்மெண்ட் வருது பார்த்தீங்களா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்லேயே நீங்கள் காலேஜுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்,
எவ்வளோ பணம் கொண்டு போகணும் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. எல்லா பணமும் கிடையாது, அவங்க ஒரு பணம் போட்டிருப்பாங்க. ஆனால் காலேஜுக்கு போனால் ப்ரைவேட் காலேஜ்லாம் வேற மாதிரி பணம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணணும்? இப்போதான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நேராக காலேஜுக்கு போயிடலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வாங்கலாம், அதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் காலேஜுக்கு. எனக்கு பிஎஸ்சி காலேஜ் கிடச்சிச்சுப்பா. ஆனால் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு வேற மாதிரி ஒரு தந்திரமான விஷயம் இருக்குன்னு சொன்னல. அது என்னன்னா, இப்போ அந்த மாணவர்களுக்கு என்ன வந்திருக்கோம்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் வந்திருக்கும். அவங்க அந்த ஆர்டரை எடுத்து வச்சுக்கிட்டு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஆர்சி சென்டர் போகணும். 5 நாளுக்குள்ள டிஆர்சி சென்டரில் போயிட்டு, சார் எனக்கு பிஎஸ்சியில் கிடைச்சிருச்சு சார், எனக்கு பிஎஸ்சி கிடைச்சிருச்சு. அது என்ன சார் டிஆர்சின்னு சொல்றீங்கன்னு ஒரு குழப்பம் வருது இல்லை? உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே மாவட்டத்துக்கும் ஒரு டிஆர்சி சென்டர் போட்டுட்டாங்க. அந்த டிஆர்சி சென்டரில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். என்ன ரிப்போர்ட் பண்ண போறீங்க? சார் எனக்கு பிஎஸ்சியில் இசி கிடைச்சிருச்சு, நான் இதை ஏற்றுக்கிறேன். மேலே உள்ள சிஜிலையோ எம்ஐக்கிலையோ எஸ்எஸ்என்லையோ இல்லை வேற இதுலையோ மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. அப்போ இதுக்கு போய் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் எவ்வளோ என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ பணம் கொண்டு போகணும், டிஎஃப்சி கொண்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சிக்கு போயிடலாம். போய் அங்கே கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த கட்டம், இப்போ தான் கவனமாக நீங்கள் புரியணும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஈஸியாக என்ன தெரிஞ்சிருக்கும். அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போகிறேன்னு பல பேர் சொன்னாங்கல்ல, அதில் சில பேர் போய் சேராமல் போனா, சில பேர் சீட்டை கையில் வாங்கிடுவாள், ஆனால் போய் சேர மாட்டான். அவள் சேராமல் போகிறேன் பார்த்தீங்களா, அவளுக்கு கிடைச்சனால தான் உங்களுக்கு கிடைக்காம போச்சு. இப்போ இந்த 7 காலேஜ் உங்களுக்கு மேலே உள்ளது கிடைக்காம போனதுக்கான காரணம் என்ன? வேற எவனுக்கே கிடைச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த 7 மேடை வச்சிருக்க 7ல் வேற எவனுக்காவது யாராவது வந்து போய் அட்மிஷன் போடாமல் போனால் உங்களுக்கு அந்த மேலே உள்ளதில் 7ல் 2 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. அந்த 5 நாள் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவன் காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் ஓய்வு. 2 நாள் ஓய்வுக்கு அப்புறம் அடுத்த அப்வோர்டு மூவ்மெண்ட் ரிசல்ட் வரும். அந்த அப்வோர்டு மூவ்மெண்ட் ரிசல்ட்ல திடீர்னு இப்போ எனக்கு பிஎஸ்சி காலேஜ் கிடைச்சிச்சு, இதுல இருந்து திடீர்னு எனக்கு வந்து மேலே வந்து எம்ஐடி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கூட கிடைக்கலாம். திடீர்னு எனக்கு அங்கே யாராவது வேணான்ட்டு விட்டுட்டு போனால் அந்த சீட் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பார்ப்பீங்க நீங்கள், சார் எப்படி சார் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வரும்னு? மேலே இருந்து தான் பார்த்துட்டு வரும். 1வது இவனுக்கு வாய்ப்பு இருக்கா, அங்கே எவனாவது 1வது பார்ப்பேன், யாராவது போய் சேராமல் போகிறானா, 2வது எவனும் சேராமல் போகிறானா, 3வது எவனும் சேராமல் போகிறானா, இந்த மாதிரி யாரெல்லாம் அவனுக்கு கிடைச்ச காலேஜை போய் சேராமல் போகிறாங்களோ அந்த இடங்கள் மீண்டும் அப்வோர்டு மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் புத்திசாலித்தனம். வருஷம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவங்க உறவில் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எவனும் சீட்டை எடுத்துகிட்டு போய் சேர மாட்டான். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்க போகிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிஎஸ்சியில் இப்போ இசி வந்து பார்த்தீங்கன்னா 8வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு மேலே திடீர்னு எம்ஐடியில் சிஎஸ்சி அதாவது 3வது சாய்ஸு அப்வோர்டு மூவ்மெண்ட்டில் கிடைச்சிருச்சுன்னா அதை தான் நீங்கள் ஏற்றுக்கணும். மறுபடியும் நீங்கள் கீழே வர முடியாது. ஏற்கனவே கிடைச்ச சாய்ஸுக்கு நீங்கள் வர முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. அதனால் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் நிரந்தரமானது. அதிலிருந்து கீழே போகவே முடியாது. அதனால் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுனா என்ன? எனக்கு கொடுத்தது எனக்கு வேணும், அதுக்கு மேலே எது கிடைச்சாலும் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. இதுலங்க ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். சார் இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் வைக்கிறோம்ல சார், நம்ம எந்த கோர்ஸ் வேணாலும் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இது வரைக்கும் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டாக நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அதில் 3 ரவுண்டில் 1வது ரவுண்டு எப்படி வேணால் சாய்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அவனுக்கு எல்லா காலேஜுமே அவனுடைய காலேஜ். ஆனால் 2வது ரவுண்டுக்கு 1வது ரவுண்டு முடிஞ்ச பிறகு வேக்கன்சியை பார்த்தா தான் சொல்ல முடியும். பெரிய பெரிய கல்லூரிகள் ஒரு 10 காலேஜ் சீட்டு, பெரிய காலேஜ் இப்போ நான் இங்கே வச்சிருக்கிறதுலேயே பல காலேஜில் 1வது ரவுண்ட்லேயும் சீட்டு பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். 2வது ரவுண்டு வேற காலேஜ் ப்ரைவேட் காலேஜ்லாம் சீட் இருக்கும். அந்த ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ அதை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேக்கன்சியை பார்த்து அடுத்தடுத்த ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் வேணும்னா கவர்மெண்ட்டாக வச்சுருங்க. இப்போ நானே வந்து ஒரு எஸ்எஸ்என் காலேஜ் மட்டும் தான் ப்ரைவேட்டாக உள்ள வச்சிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சார் எங்களுக்கு பணமே கட்ட முடியாது சார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். அப்போ ஒரு சாய்ஸையும் வக்கையிலே பார்த்துட்டு வைக்கணும். நம்மளுக்கு குடும்ப வருமானம் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் பணம் கட்டி அங்கே படிச்சிட முடியுமா? கவர்மெண்ட் காலேஜாக வச்சிடணும். நடுவில் ப்ரைவேட்டை வைக்கிறது, இங்கே ஒரு குளறுபடி பண்ணுவான் பையன், சார் நான் நடுவில் மெக்கானிக்கல் வச்சுக்கிறேன் சார். உனக்கு ஒரு காலேஜில் எல்லா கோர்ஸும் வேணும்னா எல்லாத்தையும் வச்சிரு.
இப்போ சிஇஜியில் எனக்கு உள்ளே போனாலே போகும்பா, கால் எடுத்து உள்ளே வச்சாலே போதும்னா சிஇஜி கேம்பஸில் எல்லா கோர்ஸையும் வச்சிடலாம், எம்ஏஜியில் எல்லாத்தையும் வச்சிடலாம், நம்ம எஸ்எஸ்எம்ல எல்லாத்தையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படி நடுவில் இங்கே வந்து நடுவில் ஒரு தவறான கோர்ஸை இப்போ நான் வந்து உதாரணமாக இப்போ நான் வச்சுருக்கேன், எனக்கு சிஎஸ்சி இசிஇ படிக்க இன்ட்ரெஸ்ட், ஆனால் உதாரணமாக நான் நடுவில் கொண்டாந்து மெக்கானிக்கலை உள்ள சொருவிட்டேன்னு வச்சுங்க, மெக்கானிக்கலில் சீட்டு எது அலாஸ் ஆகுதோ அது மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, ஒரு குளறுபடியான கேள்வி, மக்கள் அதிகமாக கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, சார் நீங்கள் இப்போ இந்த 8வது கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு கீழெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஆமாம், எது அலாட் ஆகுதோ அதோட முடிஞ்சிருச்சு. அலாட் ஆனதுக்கு மேலே மட்டும்தான் பார்க்கலாம், அலாட் ஆனதுக்கு கீழே பார்க்க முடியாது. அதனால் சீட்டு எது கிடைக்கிறோ அதிலிருந்து மேலே உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சும்மா உதாரணமாக 8 சாய்ஸுமே உங்களுக்கு தான், இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கிறதுலேருந்து மேலே உள்ளதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எவனாலும் சேராமல் போவான், சீட்டு கிடைச்சுமே நிறைய பேர் போய் சேர்றதில்ல. இப்போ இந்த மாதிரி ஆர்டர்லாம் 7.5 ரிசர்வேஷன்லாம் அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 200 சாய்ஸாவது வைக்கணும். கொஞ்சம் சாய்ஸ் வச்சாமே கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு 1, 2, 3 சீட்டு தான் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க.